அதனால ஒரு சிலம்பரசனை கைது செஞ்சது வந்து இருக்கிறதுலே கேவலமான அசிங்கமான ஒரு செயல். அந்த அசிங்கமான செயலை செய்கிறவர் தமிழர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த அசிங்கமான செயலுக்கு துணை போபவர்களும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. காலம் வந்து யாருடைய சிந்தனை யாருடைய இது என்ன எத்தகையதுங்கிறத வந்து காலம் வந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கு. அதையும் கடந்து அந்த காலம் காட்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் கடந்து போறவங்களுக்கு அதே காலம் சம்மட்டி அடி கொடுக்க தான் போகுது. புரியுதா? அது நம்ம வந்து உட்காந்து எப்பாலாம் சொல்ல தேவையில்லை விஷயம். இதுதான் நம்ம கட்சியோட நம்ம இயக்கத்துடைய கொள்கையாகவும் இருக்க போகுது. இந்த இதன் மேல நம்பிக்கை இருக்கு. அடிச்சா அடிதான், உதச்சா உததான். இதுல வந்துட்டு வியாக்கணம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அங்க அடிச்சானா அங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இங்க அடிச்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அங்க அடிச்சா நடவடிக்கை இல்லைன்னா இங்க அடிச்சாலும் நடவடிக்கை இருக்கக்கூடாது. அங்க என்னவோ அதுவே தான் இங்கேயும். இங்க ஒரு சட்டம் அங்க ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது. சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். பொதுவானதாக இங்க சட்டம் இல்லைன்னா அங்க ஒரு மக்களுடைய உரிமை என்பது நசுக்கப்படும். தமிழர்களுடைய உரிமையும் தமிழர்களுடைய மொழியும் பண்பாடும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் போய் தமிழ் கல்வெட்டுகளையும் கடைகளையும் உடைக்கிறான். தமிழ்நாட்டில் இதை நடக்குதா? தமிழர்கள் எவ்வளவு நாளைக்கு தான் மாண்பு காட்டிட்டு இருக்க முடியும்? அப்ப அந்த மாண்பை அளவுக்கு அதிகமா நீங்க சொரிஞ்சு பார்க்க அந்த மாண்பு உடஞ்சு போயிடும். சோதிக்கிறாங்க. இதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.